கெஸ்ட் போஸ்டிங்கை மட்டும் நம்பிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் கூகுளில் ரேங்க் ஆக முடியாது. ஏன் அப்படின்னா 2026ல் கூகுள் நிறைய கோர் அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ரூல்ஸுமே சேஞ்ச் ஆகுது. அதில் உங்கள் லிங்க் பில்டிங்கையும் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன் பேஜில் ஆல்ரெடி என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலான்றத வீடியோஸ் போட்டிருப்பேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. டெக்னிக்கல் எஸ்இஓ சேம் தான் கண்டினியூ ஆகுது. பட் ஆஃப் பேஜில் இந்த லிங்க் பில்டிங்கை இன்னும் எப்படி எஃபெக்டிவாக பண்ணலான்றத இந்த வீடியோவில் ரியல் எக்ஸாம்பிள்ஸோட ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆஃப் பேஜில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஒரு டாபிக் என்னன்னா டிஜிட்டல் பிஆர். டிஜிட்டல் பிஆர்னா சிம்பிளாக என்னன்னு சொல்கிறேன். உங்கள் பிராண்ட் நேமோ ஆர் உங்கள் வெப்சைட் நேமோ நியூஸ் மாதிரியான சைட்ஸ், நியூஸ் மாதிரியான பிளாக்ஸ், பாட்காஸ்ட்டில் மென்ஷன் ஆகிறது தான். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெண்டிங்கான டாபிக் சூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்கள் நீட்ஸ்க்கு ரிலேட்டடாக தான் இருக்கணும். ரெடி பண்ணிவிட்டு ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணணும். இதுக்கு நீங்கள் உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு கூகுள் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணி சர்வே எடுக்கலாம். இல்லைனா லிங்க்டின் போல், யூடியூப் போல், வாட்ஸ்அப் போல், இந்த மாதிரி போல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் டேட்டா கலெக்ட் பண்ணிவிட்டு இதை வச்சு நீங்கள் ஒரு பிளாக் போஸ்ட் ChatGPT யூஸ் பண்ணி ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜேர்னலிஸ்ட்டை பிச் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னா, நம்ம நீட்ஸ் ரிலேட்டடாக நிறைய நியூஸ் சைட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஆர் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா சில வெப்சைட்ஸ் வரும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட நீச் நேம் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். எனக்கு INC42 அப்படின்ற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த வெப்சைட்டில் கான்டாக்ட் அஸ் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணோன்னா பிஆர் இல்லை நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு இமெயில் அட்ரஸை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இமெயில் அட்ரஸை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிளாக் போஸ்ட்டுக்கான சப்ஜெக்டும் நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணணும். அது நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இமெயில் கண்டென்ட்டை நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இதில் நான் போலில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன், எவ்வளோ ரிசல்ட் வந்திருக்கு, என்ன ரிசல்ட் வந்திருக்குன்றதை கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான். இப்போ வந்து இதை சென்ட் பண்ணிடணும். ஒன்ஸ் எடிட்டர் இதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட சைட்டில் ரிலீஸ் பண்ணும்போது ரிசோர்ஸஸ் நேமாக உங்களோட வெப்சைட் நேமும் உங்கள் நேமும் மென்ஷன் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு குவாலிட்டியான பேக்லிங்க். செகண்ட், broken லிங்க் பில்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொவைட் பண்ணுற நிறைய பேஜஸில் URLs வந்து broken-ஆ இருக்கும். ஸோ அதை ஃபைன் பண்ணி நீங்கள் அதே சேம் டாப்பிக்கை நீங்கள் எழுதி அவங்களுக்கு இமெயில் பண்ணலாம். அதை எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணணும். செக் மை லிங்க்ஸ் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் வரும். அதை ஆட் டு க்ரோம் கொடுத்துக்கோங்க. ஆட் எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ அதை போய் பின் பண்ணிடுங்க. இப்போது கூகுள் க்ரோம் போயிட்டு உங்களோட நீச்சோட நேம் போட்டுட்டு ரிசோர்ஸஸ் அப்படின்றத ஆட் பண்ணிக்கோங்க. நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றதுனால ரிசோர்ஸஸ். இப்போ வர வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஆட் பண்ண க்ரோம் எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இங்கே ரெட் கலரில் இன்வேலிட் லிங்க்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வியூ ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போது இங்கே எது 404 எரர் காட்டியிருக்குன்ற லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். அதை வியூ கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த URL ரீட் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் இவங்க என்ன மாதிரி டாபிக்ஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருக்காங்க, அது 404 எரர் ஆயிருக்கு அப்படின்னு. எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி த ரிசர்ச் மேப் அப்படின்ற டாப்பிக்கில் இவங்க ஒரு பிளாக் ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா சேம் சிமிலர் ஆர்டிக்கல் நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு இப்போ ஆல்ரெடி நான் ஒரு இமெயில் டெம்ப்ளேட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த broken URL-ஐ பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம வந்து ரைட் பண்ண URL-ஐ இங்கே கொடுத்துக்கலாம். அதாவது டாப்பிக்கோட நேம் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நானும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இன் 2026 அப்படின்ற டாபிக் வந்து கொடுத்துருக்கேன். சப்போஸ் அவங்க ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களோட கான்டென்ட்டை நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா சேம் இப்போ நம்ம செக் பண்ணோம் இல்லையா, அவங்களோட பேஜுக்கு போயிட்டு அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் பார்க்கணும். சரி, ஓகே, இவங்க இமெயில் அட்ரஸ் கொடுக்கல, அதனால் நான் கூகுள் கிட்ட டைப் பண்ணி இவங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து கேட்குறேன். ஹவு டு கான்டாக்ட் அஸ் பேஜ் கிடச்சிருச்சு. இப்போது இந்த அவங்களோட ஆஃபீஸோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா இவங்களோட சேம் இமெயில் அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு நியூ இமெயில் ஒன்று சென்ட் பண்ணணும். அவங்களோட இமெயில் அட்ரஸ், நம்மளோட சப்ஜெக்ட் broken link on your research page. நீங்கள் ஆல்ரெடி ரைட் பண்ணி வச்சுருக்க இமெயில் அட்ரஸை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறையா பேஜஸ் வந்து இமெயில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எல்லாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு 10 இமெயில் அனுப்புனீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 ரெஸ்பான்சஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. தேர்டு ஹாரோ ஹெல்ப் ரிப்போர்ட்டர் அவுட். அதாவது இவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கிறதுக்கு connectively.us அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. அங்கே எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ரிப்போர்ட்டர்ஸை ரீச் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது connectively.usல ஃப்ரீயாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். வெப்சைட் URL போட்டுக்கிறேன். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். கெட் ஃபீச்சர்
அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, லிங்க்டின் ஐடி கொடுக்கணும் போல். இங்கே ஆல்ரெடி என்ன ரிப்ளை பண்ணுன்றதை நான் டைப் பண்ணியிருக்கேன். அதை இங்கே நான் சம்மரியாக போஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இங்கே ரெக்கமெண்டட் கொஸ்டின்ஸ்னு இருக்கும். நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். 4th ரிசோர்ஸ் பேஜ் லிங்க் பில்டிங். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்களோட நீச் போட்டுட்டு ரிசோர்ஸஸ் site.edu இந்த மாதிரி ஒரு கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய சைட்ஸ் வரும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது உங்கள் நீச்சுக்கு ரிலேட்டடாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கைடு இல்லை ஏதாவது ஒரு டூல் பற்றி கூட பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெண்ட்ஸ் இன் இந்தியா சேம் அதுக்கு ஒரு ஆர்டிக்கல் ரைட் பண்ணி இந்த பேஜோட ஓனரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். இங்கே அபவுட்டில் வந்துட்டு அவங்களோட காண்டாக்ட் இமெயில் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா காண்டாக்ட் அஸ் அப்படின்னு நீங்கள் இந்த பேஜோட நேமையும் கூகுளில் போட்டிங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியும். அவங்கள ரீச் அவுட் பண்ணி அவங்களுக்கு இமெயில் அனுப்பலாம். 5th பாட்காஸ்ட் கெஸ்டிங். அதாவது உங்களோட பிஸ்னஸ் ஓனரோ இல்லை உங்களோட கம்பெனியில் ஒரு ஏஜென்சியில் கொஞ்சம் ஹை அத்தாரிட்டி இருக்கிற பீப்புள் வந்து இந்த மாதிரி பாட்காஸ்ட் கொடுக்கும்போது அந்த பிராண்டுக்கான வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இவங்களை பிச் பண்ணுறதுக்கு அகைன் கூகுளில் போயிட்டு உங்களோட நீச்சோட நேம் போட்டுட்டு பாட்காஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா சில லிஸ்ட் இருக்கும். அதை எடுத்து நீங்கள் அவங்களுக்கும் இமெயில் அனுப்பலாம். இல்லை அப்படின்னா யூடியூப், லிங்க்டின் இந்த மாதிரி பேஜஸ் அந்த பாட்காஸ்ட் நேம் தெரிஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக டிஎம் அனுப்பலாம். 6th காம்படிட்டர் பேக்லிங்க் அனாலிசிஸ். அதாவது காம்படிட்டர் என்ன மாதிரியான பேக்லிங்க் எடுத்திருக்காங்க அப்படின்றத ஃபைண்ட் பண்ணி நீங்கள் அவங்கள ரீச் அவுட் பண்ணலாம். இதுக்கு நிறைய ஃப்ரீ டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஊபர் சஜஸ்ட், சிம்ரஷ், இல்லை மாஸ், இல்லை இன்னும் நிறைய டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் சர்ச் பண்ணி சேம் சைட்டுக்கு நீங்கள் பேக்லிங்காக ட்ரை பண்ணலாம். நான் என்ன சொல்வேன்னா, கெஸ்ட் போஸ்ட் இன்னும் டெட் ஆகல. ஆல்டர்னேட்டா நீங்க இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா உங்களோட வெப்சைட்டுக்கு ஹை அத்தாரிட்டி கிடைக்கும், ரேங்கிங்கும் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஜெனிக்ஷா லேர்னிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.